அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நாம இந்த தொடர்ச்சியா அந்த 5 தலைப்புகள்ல நம்ம உப தலைப்புகள்ல சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் சார்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு சுகாதாரம் மற்றும் பொது மருத்துவம் இந்த தலைப்புல இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும்னா தலைப்பு நீருடைய சம்பந்தப்பட்ட சுகாதாரம் பொது மருத்துவம். ஏன்னா நம்மளுடைய சென்ட்ரல் தீம் இந்த வருஷத்துக்கானது வாட்டர் பேஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா தலைப்புகளும் வச்சுருக்கோம். ஸோ வாட்டரோட தொடர்புடைய இந்த சானிடேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த தலைப்புக்குள்ளார போகிறதுக்குள்ளார நாம் சில வாட்டர் சார்ந்து சில விஷயங்களை பார்த்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் குறிப்பாக சொல்லணும்னா வாட்டர் எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்குது உயிரை சப்போர்ட் பண்ணுறதுல, உயிரினங்களுடைய தோற்றம் மற்றும் அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய பரிணாம வளர்ச்சி, இந்த விஷயங்களில் வாட்டர் எவ்வளோ முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு சில ஸ்லைட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம கிராஜுவலாக வாட்டர் சானிடேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் சார்ந்த சில தலைப்புகளை நம்ம பார்ப்போம். ஃபைனலாக நம்ம என்னென்ன தலைப்புகளில் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், கிளாஸில் ஸ்கூலில் பண்ணலாம், இல்லை ஸ்கூல் சுற்றி இருக்கக்கூடிய நம்ம லொக்காலிட்டியில் என்னென்ன மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற தலைப்புகளுக்கு போகலாம். இப்போ நான் பேசுறது ஓரளவு ஆடிபிளாக இருக்கா, இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக எதுவும் பேசணுமா மேடம்? சார் தெளிவா இருக்கு சார், தெளிவா கேக்குது. கனெக்டிவிட்டி எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் சார், தெளிவா இருக்கு. ஸ்லைடு சேஞ்ச் ஆயிருக்கு தெரியுதா மேடம்? நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிருக்குது. ஆமாங்க சார், தெரியுது சார். 80% அந்த ஸ்லைட்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு 3 பிக்சர் நான் இங்கே போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ, நம்ம இன்னொன்று ஒரு பசு இருக்கு, தென் ஒரு பாக்டீரியா இருக்கு, சால்முலா டைஃபி பாக்டீரியான்னு கூட சொல்லலாம். இந்த வகை பாக்டீரியா தான் டைஃபாய்டு ஃபீவருக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாக்டீரியா. இது ஒன்றுடைய எடையை எடுத்து பார்த்தோம்னா அதில் எவ்வளோ சதவீதம் வாட்டர் இருக்குன்னு பார்த்தோம்னா உருளைக்கிழங்குல 80% வாட்டர் இருக்கு. அதாவது 80% ஆஃப் த வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ கான்ஸ்டிடியூட்ஸ் வாட்டர். தென் கவ் எடுத்து பார்த்தோம்னா கவுடைய பாடி வெயிட்ல கிட்டத்தட்ட 74% நமக்கு வாட்டர் இருக்கிறது பார்க்குறோம். தென் ஒரு பாக்டீரியா எடுத்தாலும் அங்கேயுமே வாட்டருடைய பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்கு. ஸோ வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் எவ்ரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு உயிரினங்களில் நாம் கார்பன் பேஸ்டு லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த கார்பன் பேஸ்டு லைஃப் ஃபார்ம்ஸில் மேஜராக இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா வாட்டர் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தென் இந்த பக்கம் ஒரு டொமேட்டோ இருக்குது. டொமேட்டோவில் கிட்டத்தட்ட 95% ஆஃப் வாட்டர் தான் இருக்குது. அதோட டோட்டல் வெயிட்டில் நீங்கள் வாட்டரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 5% தான் அதனுடைய தோல், உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள் மற்றும் அதனுடைய மற்ற காம்போனன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தா கூட அதனுடைய வெயிட் 5% தான். ஸோ ரிமைனிங் 95% என்ன இருக்குது? வாட்டர் தான் இருக்குது. தென் நீங்கள் ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி பாடி வெயிட் பொறுத்து 65 to 70% ஆஃப் பாடி வெயிட், ஹியூமன் பாடி வெயிட்டில் உங்களுக்கு வாட்டர் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ வாட்டர் இஸ் ப்ரெசென்ட் எவ்ரிவேர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது மூலிமா. சரி, வாட்டர் நம்ம பாடியில் எவ்வளோ ப்ரொபோர்ஷன் வாட்டர் இருக்குது? 70% நான் சொன்னேன், அப்ராக்சிமேட்டாக 65 to 70%. ஸோ அது தவிர ரிமைனிங் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபேட் ஒரு 15% இருக்கு, தென் ப்ரோட்டீன் ஒரு 15% இருக்கு, கார்போஹைட்ரேட் ஒரு 0.5% இருக்கு, மினரல்ஸ் ஒரு 2.5% இருக்கு. ஸோ இதுதான் நம்ம டோட்டல் ஹியூமன் பாடியினுடைய காம்போசிஷன். 100% அப்படின்னு எடுத்தோம்னா அதில் 70% வாட்டர் தான் இருக்கு. தென் ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் ரிமைனிங் இருக்கக்கூடிய 30%குள்ள தான் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். சரி, அப்படி இருக்கக்கூடிய வாட்டர் தான் மேஜர் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம். ஸோ வாட்டருடைய மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு தெரியும். வாட்டருடைய மாலிகுலர் ஃபார்முலா யாராவது சாட் பாக்ஸில் போடுங்க பார்ப்போம். ஜஸ்ட் டு கீப் இன்ட்ராக்டிங், நான் சில விஷயங்கள் இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கேட்டுட்டு இருக்கேன். சாட் பாக்ஸில் ஐ திங்க் சாட் பாக்ஸ் இஸ் அவைலபிள் ஹியர், ரைட்? Yes sir, chat box is available for everyone. I think students இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை மேம்? Mostly teachers sir. இன்னைக்கு guide teachers, it's meant for guide teachers. Maybe 1 or 2 students இருக்கலாம்.
ஓகே மேம், ஓகே ஃபைன். ஸோ ஓகே வாட்டர் நம்ம H2Oன்னு சொல்லுவோம். ஸோ வாட்டரில் டூ பார்ட்ஸ் வந்து ஹைட்ரஜன் இருக்கிறதையும் 1 பார்ட் ஆக்சிஜன் இருக்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம டோட்டல் ஹியூமன் பாடியில் எடுத்தோம்னா எந்த எலிமெண்ட் அபண்டண்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆக்சிஜனுக்கு அடுத்தது கார்பன் இருக்கு, கார்பனுக்கு அப்புறம் ஹைட்ரஜன் இருக்கு, தென் நைட்ரஜன், அப்புறம் மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நீங்கள் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காப்பர், மேங்கனீஸ், ஜிங்க், ஃப்ளூரின் நம்ம பாடியில் ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷன் இருக்குது, மாலிப்டினம் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட் தான் நம்ம பாடியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மேஜர் பர்சன்டேஜ் எது இருக்குன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் தான் இருக்கு. தென் எவ்வளோ வாட்டர் ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு நாளைக்கு குடிக்கணும்? நிறைய பேர் கேட்டோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க. பட் மெடிக்கலி ப்ரூவன் ரெக்கார்ட் தான் நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டிருக்கேன். இது ஒரு மெடிக்கல் ஃபிசியாலஜி படிக்கிற மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ரெக்கார்டட் டீட்டெயில்ஸ், ரிசர்ச் பண்ண ஒரு டீட்டெயில். ஸோ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவு வந்து 1.3 லிட்டர்ஸ் ஆவரேஜாக ஒரு ஹியூமன் பீயிங் குடிக்கக்கூடிய வாட்டருனுடைய அளவு. நம்ம வந்து 3 லிட்டர்ஸ், 5 லிட்டர்ஸ், அப்புறம் நிறைய புது புது வாட்டர் கேன்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய மார்க்கெட் பண்ணுறாங்க. வாட்டர் டேங்க் அப்படின்லாம் வருது. ஸோ ஆக்சுவலாக நமக்கு பாடிக்கு எவ்வளோ நம்ம குடிக்கக்கூடிய லிக்விட் வாட்டருடைய இன்டேக் வந்து 1.3 லிட்டர்ஸ் தான். தென் ஃபுட் வழியாக நமக்கு எவ்வளோ வாட்டர் கிடைக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு 850 ml வாட்டர் கிடைக்குது. தென் பாடியில் இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் மூலிமா வந்து செல்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் மூலிமா நமக்கு வந்து ஒரு 350 ml ஆஃப் வாட்டர் வந்து கிடைக்குது. ஸோ டோட்டலாக எல்லாம் புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 2.5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம டெய்லி இன்டேக் பண்ணுறோம். இதில் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, இந்த 350 ml ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, அது வந்து பாடியில் ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ 350 ml ஆஃப் வாட்டர் வந்து நியர்லி நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகுது. எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா செல்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் மூலிமா ஃபார்ம் ஆகுது. செல்ஸ் நடக்கக்கூடிய ஆக்சிடேஷன்னா நம்ம வந்து எனர்ஜி வந்து செல்லுக்குள்ளார ஏடிபி மாலிகூல்ஸ், ஏடிபி மாலிகூல்ஸாக உள்ள போகுது. அப்படி போகும்போது அது பிரேக் டவுன் ஆகி அதில் நடக்கக்கூடிய ஆக்சிடேஷன் மூலியமாகவும் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம பாடி, ஒரு ஹியூமன் பாடியும் வந்து வாட்டர் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த வாட்டர் இன்டேக் நமக்கு வந்து பாடியில் டெய்லி இருக்குது. தென் அவுட்புட் பார்த்தோம்னா யூரின் வழியாக மேக்ஸிமம் கண்டென்ட் வந்து அவுட்புட் இருக்குது. தென் சர்ப்ரைசிங்லி நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணாலே அது மூலிமா வந்து வாட்டர் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நியர்லி ஒரு 400 ml ஆஃப் வாட்டர் போகுது. ஸ்கின் வழியாக நமக்கு வேர்க்கிறது மூலிமா போகுது. ஃபீக்கல் மேட்டர் வழியாக ஒரு 100 ml போகுது. ஸோ புட் டுகெதர் நம்ம எவ்வளோ வாட்டர் இன்டேக் எடுக்கிறோமோ மோரலஸ் அதே அளவு வாட்டர் வந்து பாடியிலேருந்து எக்ஸ்கிரீட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோட டெய்லி இன்டேக் அண்ட் அவுட்புட் ஆஃப் வாட்டர். ஸோ இது வந்து வெரி நெசசரி. இந்த அளவில் வந்து மாற்றங்கள் நடந்துச்சு, தண்ணி வந்து நம்ம குறைவான அளவில் குடிக்கிறோம்னா தென் தட் வில் அமௌண்ட் டு சம் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் இன்னொரு பிக்சர் பார்த்தோம்னா பாடியில் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்கு. எந்தெந்த ஆர்கன்ஸில் எவ்வளோ வாட்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில் மேக்ஸிமம் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ். கிட்டத்தட்ட 83 லங்ஸோடைய வெயிட்ல 83.74% வந்து வாட்டர் தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தென் ரிமைனிங் டிஷ்யூஸில் வந்து கிட்டத்தட்ட 93% வாட்டர் இருக்கு. ஸோ வாட்டர் வந்து ஜஸ்ட் வாட்டராக இல்லாமல் வெவ்வேறு ஆர்கன்ஸ்னுடைய டிஷ்யூஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் வந்து வாட்டர் மேக்ஸிமம் ப்ரொபோர்ஷன் நமக்கு பாடியில் இருக்கிறத பார்க்குறோம். ஸ்கின்ல ஒரு 64 to 68% இருக்கு, ஸ்கெலிட்டன்ல இருக்கு, தென் டீத்ல கூட இருக்கு சர்ப்ரைசிங்லி, தென் மசில்ஸ்ல இருக்கு, பிரெயின், ஸ்பைனல் கார்டு, நர்வ்ஸ், இப்படி பல வெவ்வேறு ஆர்கன்ஸ்ல நமக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்லைட்ஸ்ல நான் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன்னா, வாட்டர் இஸ் வெரி எசென்ஷியல் டு சப்போர்ட் லைஃப் ஆன் எர்த். அட் த சேம் டைம் வாட்டர் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்த இந்த பார்ட்டில் வந்து பார்த்துருக்கோம் நம்ம. தென் இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பார்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோம்னா பொது சுகாதாரத்துக்கும் இந்த வாட்டருடைய சானிடேஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, தென் இதில் வேற என்னென்ன அம்சங்கள்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபாலோயிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம்.
ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் என்ன மக்கள் சொல்லுவாங்கன்னா, அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து அதிகமான காலங்கள் வாழ்ந்தாங்க, ஏன்னா அவங்க வந்து நல்ல சத்தான உணவுகள் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பப்ளிக் காமன் வியூ இருக்கு. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு. என்ன சந்தேகங்கள் இருக்குன்னா, இது நம்ம சயின்டிஃபிக்கா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா டேட்டா வச்சு, இப்போ 1900ஸ்ல எடுத்த ஒரு சர்வேல, அதாவது ஹியூமன் பீயிங்ஸ்னுடைய லைஃப் ஸ்பேன் வந்து எவ்வளோ இருக்குன்னா, ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன் பீயிங் இஸ் 32 இயர்ஸ். எப்போ 1900ஸ்ல, அதாவது எக்ஸாக்ட்லி 124 இயர்ஸ்க்கு முன்னால நம்ம வந்து ஆவரேஜ் லைஃப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து 32 இயர்ஸ் தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ 2021ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 71 இயர்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் நியர்லி டபுள் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ டபுளோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ அதிகமான இந்த ஒரு 100 வருஷத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 100 வருஷத்துல நிறைய மருந்து கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கு. முக்கியமாக வந்து மெடிசின் ஃபீல்டில் வந்து நிறைய நியூ மெடிசின்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய பல டிசீசஸை நம்ம வந்து க்யூர் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸை வந்து நம்ம எராடிகேட் பண்ணியிருக்கோம் வேர்ல்டில். ஸோ இதெல்லாம் வந்து வேக்சினேஷனால பாசிபிள். வேக்சினேஷன் தென் அதோட தொடர்புடைய ரொம்ப கிரிட்டிக்கலான பல சர்ஜரி வந்து இன்னைக்கு பாசிபிள் ஆயிருக்கு. இப்போ மெடிசின் ஃபீல்டில் நடக்கக்கூடிய ஒரு வளர்ச்சினால வந்து இதெல்லாம் சாத்தியமாயிருக்கு. ஸோ இப்போ நடக்கக்கூடிய இப்போ நம்ம ரீசெண்ட் ஆவரேஜ் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா, இப்போ ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப் வந்து இந்த 100 இயர்ஸில் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதே காலகட்டத்தில் நமக்கு நோய்கள் வந்து புது புது நோய்கள் வருது அப்படின்னு சொல்லியும் ஒரு கருத்துருவாக்கம் வந்து வந்திருக்கு. புது நோய்கள் வருதுன்றத பார்க்கறத விட நம்ம எப்படி பார்க்கணும்னா, நோய்களை கண்டறியக்கூடிய முறைகள் வந்து நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது டயக்னாஸ்டிக் டூல்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு நமக்கு. இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு ஸ்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்துட்டு இருந்தோம். அல்ட்ராசவுண்டுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து சிடி ஸ்கேன் எடுக்க ஆரம்பித்தோம். டோமோகிராஃபி ஸ்கேன் அது. தென் டோமோகிராஃபி ஸ்கேனுக்கு அப்புறம் வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயும் வந்து வெவ்வேறு டைப் ஆஃப் டிஷ்யூஸில் நம்ம வந்து டிஷ்யூ அளவில் இருக்கக்கூடிய செல்லுலர் அளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸை கூட நம்மளால வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ டயக்னாஸ்டிக்ஸ் டூல்ஸ் வந்து நிறைய இந்த 100 இயர்ஸில் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அதனால நிறைய ப்ராப்ளம்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஏர்லி ஸ்டேஜில். ஸோ இது எல்லாமே மெடிசினல் ஃபீல்டில் நடக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி. இது எல்லாமே நம்ம இன்னொரு விஷயமா எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இதில் வந்து ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெடிசினல் ஃபீல்டு மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. அதோடு நடந்த மற்ற டெவலப்மெண்ட்ஸும் காரணமாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து நம்மகிட்ட ஹெல்த் டேட்டா இருக்குது. ஹெல்த் டேட்டானா இப்போ என்னென்ன மாதிரி நோய்கள் வந்து வருது, ஒரு கண்ட்ரியில் என்னென்ன டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, எந்த டைமில் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதை பற்றின டேட்டா வந்து இப்போ நம்மகிட்ட நிறைய இருக்குது. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கார்பரேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு முனிசிபாலிட்டி, இல்லைன்னா பஞ்சாயத்து, இந்த லெவலில் கூட வந்து நமக்கு ஹெல்த் இன்டர்வென்ஷன்ஸ் பெட்டராக பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. பட் இப்படி டெவலப்மெண்ட் நடந்தாலுமே வந்து இது எல்லாருக்குமான ஒரு ஆக்சசிபிள் ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன் இல்லைன்னு நம்ம பார்க்குறோன்னா, இன்னைக்கு ப்ரைவேட் செக்டர் ஹெல்த் செக்டரில் நிறைய ப்ரைவேட் செக்டர் க்ரோத் இருக்குது. ஸோ க்ரோத் இருக்கிறதுனால தோஸ் ஹூ கேன் அஃபோர்ட் ஃபார் அது பெட்டர் ஹெல்த் ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களால மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் உங்களுக்கு வந்து எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி இருக்கிறதுனால லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்புள் கேனாட் ஆக்சுவலி ஆக்சஸ் வெரி குட் ஹெல்த் கேர். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் சைமல்டேனியஸாக நம்ம டெவலப் ஆகிறத பார்ப்போம். ஸோ ஆக்சஸ் டு ஹெல்த் கேர், தென் காஸ்ட் ஆஃப் கேர், தென் ஹெல்த் அவுட்கம்ஸ், தென் சோஷியல் ஃபேக்டர்ஸ், தென் இப்போ நமக்கு ரீசெண்டாக பார்க்கணும்னா இம்பேக்ட் ஆஃப் COVID-19, இது எல்லாமே தான் வந்து இந்த நமக்கு பப்ளிக் ஹெல்த்தோட கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஆக்சஸ் ஆஃப் ஹெல்த் கேர் இஸ் நாட் ஈக்குவல் டு எவ்ரி சிட்டிசன் ஆஃப் எ கண்ட்ரி. ஸோ அன்லெஸ் யூ மெயின்டைன் a public healthcare system, very good system, just like the healthcare system that is available in UK. யூகேல வந்து உங்களுக்கு NHS அப்படின்னு ஒரு ஹெல்த் சிஸ்டம் இருக்கு, நேஷனல் ஹெல்த் ஸ்கீம். ஸோ அங்கே நம்ம இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் வந்து இஸ் அ காமன் பப்ளிக் ஹெல்த் கேர். உங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்ற கான்செப்ட் கிடையாது. ரொம்ப அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் மெடிசின்ஸ், ட்ரீட்மெண்ட்ஸ், டயக்னாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஹெல்த் கேரில் அங்கே அவைலபிளாக இருக்குது.
அதே மாதிரி வந்து யூ கேன் டேக் கனடா, another best example for healthcare. You can also take Cuba, ஃப்ரான்ஸ். ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து ஹெல்த் கேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்இக்வாலிட்டியோட ப்ராப்ளம்ஸ் வந்து பீப்புளை அஃபெக்ட் பண்ணாமல், எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி வந்து பீப்புளை அஃபெக்ட் பண்ணாமல் எல்லா பீப்புளுக்கும் வந்து ஹெல்த் கேர் போய் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியை இந்த பிளேசஸில் உருவாக்கியிருக்காங்க. at the same time, the developing countries like India, Brazil, then other countries like African countries. So in the places or even backward countries like Bangladesh, Pakistan, இந்த மாதிரி இடங்கள்லாம் கூட வந்து இந்த ஹெல்த் கேர் ஆக்சசிபிலிட்டின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத இன்னைக்கு நமக்கு டேட்டா சொல்லுது. ஸோ நீர் சார்ந்த சுகாதாரத்தின் முக்கியத்துவம் என்ன முக்கியத்துவம்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இன்னைக்கு மேஜரா டிசீசஸ் எங்கே ஸ்ப்ரெட் ஆகுது, எது மூலியமா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா வாட்டர்ல என்ன ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இருக்கக்கூடிய டிசீசஸ்ல நியர்லி வந்து ஒரு 80% ஆஃப் டிசீசஸ் வந்து நமக்கு வாட்டர் பவுண்ட் டிசீசஸாக இருக்கு. ஸோ அதில் வந்து இப்போ வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2.2 பில்லியன் பீப்புள். இப்போ வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து நமக்கு 7 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. இந்த 7 பில்லியனில் அந்த 7 பில்லியனில் நியர்லி 2.2 பில்லியன் பீப்புள் வந்து ஒரு சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அவங்களுக்கு இல்லை அப்படின்றத நமக்கு WHO டேட்டா வந்து சொல்லுது. தென் அதில் ஒரு 4.2 பில்லியன் பீப்புள் வந்து சேஃபான ஒரு வாட்டரை குடிக்கிறதுக்கான ஆக்சசிபிலிட்டி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். தென் தரமான சுகாதாரம் இல்லாததால் பல புதிய நோய்கள் வந்து கிரியேட் ஆகிருக்கு. காலரா, டைஃபாய்டு, தென் டயரியா, தென் நிறைய வார்ம்ஸ் ரிலேட்டட் டிசீசஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்லைடில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, இது வந்து ஒரு ரீசன்ட் டேட்டா. இந்த டேட்டாவில் வந்து குளோபல் பர்டன் ஆஃப் டிசீசஸ் 2024 ரிலீஸ் ஆன டேட்டா இது. ஸோ இதில் வந்து ஒரு 1 lakh பீப்புளில் அன்சேஃப் சானிடேஷன்னால எவ்வளோ டெத்ஸ் நடக்குது அப்படின்றது தான் இந்த பிக்சரை நம்ம பார்க்குறோம். அதில் வந்து நீங்களே உங்களுக்கு பிக்சர் பார்த்தா தெரியும். இதில் வந்து 0 to 1 டெத், அதாவது 1 lakh பீப்புளில் 0 to 1% ஆஃப் டெத் வந்து நிறைய வெல் டெவலப்டு கண்ட்ரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி லோவஸ்ட் டெத்து வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெத்ஸ் எல்லாம் எதுக்கு ஆட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா 2 விஷயங்களுக்கு ஆட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒன்று அன்சேஃப் சானிடேஷன். அன்சேஃப் சானிடேஷன் அவங்க எது சொல்கிறாங்கன்னா, அன்சேஃப் சானிடேஷன் லைக் ஓப்பன் டிஃபெகேஷன், திறந்த வெளியில் மலம் கழிப்பது, அப்புறம் வந்து இம்ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு வாட்டர், அது வாட்டரை வந்து ட்ரீட் பண்ணாமல் ஹவுஸ் ஹோல்டில் இருக்கக்கூடிய ஃபீக்கல் வேஸ்ட்டு, மற்ற நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதர் கண்டாமினேட்டட் வேஸ்ட் எல்லாம் வந்து வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ்லையும் கிரவுண்ட் வாட்டரையும் பொல்யூட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பிளேசஸ். Then it is also linked to diseases like cholera, diarrhea, dysentery, typhoid, then intestinal worms, polio. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இதனால நடக்கக்கூடிய டெத்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக தெரியும். ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லையுமே வந்து நார்த் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் கொஞ்சம் சுச்சுவேஷன் பெட்டராக இருக்குது. மிடில் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் ப்ராப்ளம் இருக்குது. சவுத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் டிராஸ்டிக்காக தான் இருக்குது. மடகாஸ்கர், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் எங்கே இருக்குன்னா பாப்புவா நிகுனியான்னு சொல்லிட்டு ஒரு ஐலண்ட் இருக்குது, அங்கே பிரச்சனைகள் இருக்குது. தென் அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஒரு நியர்லி ஒரு 30 to 100 டெத்ஸ் வந்து எவ்ரி இயர் நம்ம 1 lakh பீப்புளில் நியர்லி 100 பீப்புள் வரைக்கும் நமக்கு வந்து வாட்டரில் கண்டாமினேட்டட் வாட்டர்னால வந்து இறக்குறாங்க அப்படின்றது தான் நமக்கு இப்போ டேட்டா இருக்குது. தென் ஸோ இந்த தரமற்ற சுகாதாரத்தினால வரக்கூடிய நோய்கள் நாம் எகெயின் குறிப்பிட்டேன் உங்களுக்கு முன்னாலேயே. இப்போ வந்து டிசென்ட்ரி, டயரியா, டைஃபாய்டு, காலரா, இந்த மாதிரி பல நோய்கள் வந்து வருது. ஸோ இதனால் வந்து பெரும்பகுதி பாதிக்கக்கூடிய மக்கள் வந்து எதனால் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம்னா குழந்தைகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகள் ஏன் பாதிக்கப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவங்களுடைய அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது எதிர்ப்பு சக்தி வந்து உருவாகக்கூடிய ஒரு இயர்லி ஸ்டேஜில் குழந்தைகள் இருக்கிறதுனால ஸோ நீரால் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து பெரும்பாலும் வந்து அவங்களை தாக்கக்கூடியதாக அமைஞ்சிடுது. ஸோ அவங்களுடைய இறப்பு விகிதம் வந்து இது ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து ஆனுவல் டெத் ரேட் வந்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி அன்சேஃப் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ப்ராப்ளம்னால, கண்டாமினேட்டட் வாட்டரை குடிக்கிறதுனால குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,80,000 குழந்தைகள் வரைக்கும் வந்து உலகத்தில் உயிரிழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது.
அதுவும் இன்னைக்கு வந்து நிறைய பிளேசஸ்ல வார் நடக்குது. ஸோ வார் நடக்கக்கூடிய பிளேசஸ்லாம் சேஃப் சானிடைஸ்டு வாட்டர் வந்து பீப்புள் குடிக்க முடியாது. முக்கியமாக குழந்தைகள் குடிக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. சரி, உலகளாவே சுகாதாரம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு முயற்சிகள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, சரி இது வந்து ஒரு குளோபல் த்ரெட் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. குளோபல் த்ரெட்னா என்னது? வாட்டர் சேஃபாக இல்லை. சேஃபாக இல்லைன்னா நம்ம வந்து ரெண்டு முக்கியமான கண்டாமினன்ட்ஸ் நம்ம வாட்டரில் சொல்லலாம். ஒன்று வந்து பயாலஜிக்கல் கண்டாமினன்ட்ஸ், இன்னொன்று கெமிக்கல் கண்டாமினன்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு கண்டாமினன்ட்ஸ்னாலையும் வந்து நிறைய டெத்ஸ் நடக்குது உலகம் முழுக்க அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணதுனால இன்னைக்கு நிறைய முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு உலகம் முழுக்க இந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுவதற்காக. அதனால தான் வந்து நம்ம மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸில் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் 6th கோலாக வந்து இந்த வாட்டர் அண்ட் வாட்டர் கிளீன் வாட்டர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை யுனைடெட் நேஷன்ஸில் இது பண்ணியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்வென்ஷன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வாட்டர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் போன்ற திட்டங்களை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. எல்லா கண்ட்ரீஸுடைய பட்ஜெட்லேயும் வந்து இதுக்காக வந்து அவங்கள சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் யூஎன்லேருந்தும் சில கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த பிரச்சனைக்குரிய கண்ட்ரீஸில், முக்கியமாக டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்கா, சப்சகரன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ WHO அண்ட் யுனிசெஃப் ரெண்டு பேரும் வந்து பாதுகாப்பான சுகாதாரத்துக்கான ஒரு முயற்சிகள் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க இண்டிபெண்ட்டாக. கிராஸ் ரூட் லெவலில் சின்ன சின்ன கிராமங்களில் சிட்டிஸ்லேயுமே வந்து சில சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ஆக்சசிபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ஸ்மால் ஸ்கேல் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் என்ன சுச்சுவேஷன் இருக்குது? இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு குளோபல் சினாரியோ பார்த்தோம். இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வாட்டர்னால, அன்சேஃப் வாட்டர் குடிக்கிறதுனால, கண்டாமினேட்டட் வாட்டர் குடிக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பார்த்தோம். இப்போ இந்தியா லெவலில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம்னா, 2015 இந்தியன் கவர்மெண்ட் டேட்டா படி நியர்லி ஒரு 600 மில்லியன் பீப்புள் வந்து சானிடேஷன் ப்ராப்பராக இல்லாத கண்டிஷனில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. தென் இதனுடைய ஒரு இந்த மாதிரி டேட்டாலாம் ரிப்பீட்டடாக நமக்கு கிடைச்சதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சில ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இந்த 2014 ஸ்வச் பாரத் மிஷன் வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. தென் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து நிறைய டேட்டா நம்மகிட்ட இருக்குது. அதாவது கவர்மெண்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 2019 ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் டிஃபெகேஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் நமக்கு வந்து நம்ம ரூலர்ஸ் வந்து சொன்னாங்க, பொலிட்டிஷியன்ஸ் எம்பிஸ் வந்து சொன்னாங்க. பட் இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் டு சம் நம்ம வந்து ஏன்னா பல கிராமங்களில் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது, அதாவது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத நம்ம பார்க்குறோம். பட் சிட்டிஸில் இது ஒரு காமன் ப்ராப்ளம் இல்லை. பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. பட் ஸ்டில் சம் பிளேசஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பீப்புள் ஹூ ஆர் லிவிங் நியர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லம் ஏரியா, ஆர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லம் ஏரியா, ஆர் ஒரு ரிமோட் பிளேசஸ் லைக் இப்போ சென்னை மாதிரி இடங்கள் எடுத்துக்கிட்டோன்னா பீப்புள் ஹூ கம் ஃப்ரம் இப்போ இந்த சிட்டிக்குள்ளார ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்காக வரக்கூடிய ஒர்க்கர்ஸ் வரக்கூடிய பெரும்பாலும் அவங்க தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் லைக் செம்மஞ்சேரி, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த ஓப்பன் டெஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்றத நிறைய நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ எகெயின் இட் இஸ் ஏ கண்டினியூயிங் ப்ராப்ளம். ஸோ இது வந்து நம்ம ஸ்வச் பாரத் மிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாலுமே, அதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னாலுமே, நமக்கு ப்ராக்டிக்கல் சானிடேஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பப்ளிக் பிளேசஸ்னால் யூ கேன் டேக் எனி பப்ளிக் பிளேஸ். இப்போ நம்ம ரோடு கூட ஒரு பப்ளிக் பிளேஸ் தான். ஸோ ஹவு ஃபார் அவர் ரோட்ஸ் ஆர் கிளீன்? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ஸ் ஆர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பப்ளிக் பிளேசஸ் எல்லாம் எவ்வளோ தூய்மையாக வச்சுருக்காங்க அப்படின்றதுல கேள்விகள் இருக்குது. இதுக்காக வந்து கார்பரேஷன்ஸ், லோக்கல் பாடிஸ், இல்லை கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா திஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு வாட்டர் கண்டாமினேஷன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சானிடேஷன் இல்லாத கண்டிஷன்னால வாட்டர் கண்டாமினேஷன் நடக்கலாம். வாட்டர் கண்டாமினேஷன் நடக்கிறதுனால நிறைய பீப்புள் வந்து போகிற இடமா இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் கண்டாமினேட் வாட்டராக இருந்துச்சுன்னு சொன்னால் தென் த டிசீஸ் வில் பி ஸ்ப்ரெட் வெரி ஈஸிலி.
ஸோ இந்தியாவில் நீர் சார்ந்த சுகாதார பிரச்சனைகள் அதனால் நடக்கக்கூடிய மரணங்கள் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு வந்து காலரா அண்ட் டைஃபாய்டு, தென் சில டைஃபாய்டில் இருக்கக்கூடிய சில வேரியண்ட் பாக்டீரியா. ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிறது பார்க்குறோம். குறிப்பாக வந்து டயரியா வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் டு வெனவர் இட் கம்ஸ் டு ரெய்னி சீசன். ஸோ ரெய்னி சீசனில் ஈஸியாக இது மாதிரி டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகுறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பயாலஜிக்கல் கண்டாமினேஷன் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் வந்து கெமிக்கல் கண்டாமினன்ஸ்னாலையும் சில டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரோசிஸ் வாட்டரில் ஃப்ளூரின் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பரவக்கூடிய ஒரு டிசீஸ். நமக்கெல்லாம் தெரியும், டூத் பேஸ்ட்லலாம் வந்து ஃப்ளூரின் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஸ்கேலிங் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது ப்ரஷ் பண்ணும்போது அப்படின்றதுக்காக மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட் மிக்ஸ் பண்ணுவாங்க. சில டூத் பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினேட்டட் டூத் பேஸ்ட்னே போட்டிருக்கோம். பட் ஃப்ளூரின் வந்து ஒரு லெவலுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் தென் இட் மே ஆக்சுவலி கரோட் த போன்ஸ். ஸோ அதில் நம்ம பல்ல இருக்கக்கூடிய கரைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது வந்து வெவ்வேறு ரீசன்ஸ்னால வரலாம். இப்போ ஃப்ளூரோசிஸ் வந்து நேச்சுரல் ரீசன்ஸ்னாலையும் வரலாம், இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்னாலையும் வரலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து யூ டேக் எ பிளேஸ் லைக் திண்டுக்கல் எடுத்துட்டிங்கன்னா, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பீப்புள் ஒரு சில பிளேசஸில் அவங்களுக்கு ஃப்ளூரோசிஸ் வந்து நேச்சுரலாகவே இருக்காது. பல் வந்து கரையாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நேச்சுரல் ரீசனுக்குன்னு நான் சொல்லலாம். இதே மாதிரி வந்து பஞ்சாப்லேயும் வந்து நம்ம ஃப்ளூரோசிஸ் இருக்கிறத ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பட் பஞ்சாபில் ஃப்ளூரோசிஸ் வர்றதுக்கு அங்கே இருக்கக்கூடிய வாட்டரில் ஃப்ளூரின் இருக்கிறதுக்கான நேச்சுரலாக அது மிக்ஸ் ஆகலை. அங்கே எக்ஸசிவ் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் நடக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸில் ட்ரேஸ் அமௌண்ட் ஃப்ளூரின் மிக்ஸ் ஆகிருக்கு, ஆர்சனிக் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால வந்து அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேட் ஆகி அங்கே ஃப்ளூரோசிஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எப்பவுமே ஒரு கெமிக்கல் கண்டாமினன்ட் இருக்குன்னா இட் இஸ் நாட் நெசசரிலி அசோசியேட்டட் வித் ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ்வலாக அப்படி திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் மே பி ஃப்ரம் ஏ நேச்சுரல் சோர்ஸ். ஸோ நேச்சுரல் சோர்ஸ்லேருந்தும் வரலாம், இண்டஸ்ட்ரியல் இன்டர்வென்ஷன்லேருந்து வரலாம், பட் இட் ஹேஸ் டு பி ப்ரோவ்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ வாட்டர் நம்ம வெவ்வேறு பப்ளிக் பிளேசஸில் வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணி அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கண்டாமினன்ஸ் என்ன இருக்குது, தேர் ஆர் சிம்பிள் டெஸ்ட் அவைலபிள். ஸோ அந்த சிம்பிள் டெஸ்ட்டை வச்சு என்னென்ன மாதிரி கண்டாமினன்ஸ் வந்து அங்கே இருக்குது, எவ்வளோ ப்ரொப்போர்ஷனில் இருக்குது, அதில் வந்து சிம்பிள் டைட்ரேஷன் மெத்தட்ஸில் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். தென் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் சொல்லும்போது நமக்கு ட்வாட் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்குது, கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்வாட் போர்டில் வந்து டெஸ்ட் கிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் கிட்ஸை வாங்கி நம்ம கிளாஸ் ரூம்லேயே கூட அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சம்டைம்ஸ் அவங்ககிட்டே நம்ம சாம்பிள் சப்மிட் பண்ணோன்னா அவங்களும் நமக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸை கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமாகவும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து வாட்டரை வெவ்வேறு இடத்துலேருந்து சாம்பிள்ஸ் எடுத்து நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கண்டாமினன்ஸ், கெமிக்கல் கண்டாமினன்ஸ், அதனுடைய ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ எப்போ நம்ம சாம்பிளிங் போனாலும் மினிமம் ஒரு 10 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நம்ம வந்து சாம்பிளிங் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணோன்னா யூ வில் கெட் அட்லீஸ்ட் மல்டிபிள் டேட்டா. அந்த டேட்டாவை கம்பேர் பண்ணி அதுலேருந்து சில நியூ ஃபைண்டிங்ஸை நம்ம வந்து சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி பிளேசஸில் நமக்கு வந்து கண்டாமினேஷன்ஸ் இருக்குது, நேச்சுரல் வாட்டர் பாடிஸில் என்ன மாதிரி கண்டாமினேஷன்ஸ் இருக்குன்றதையும் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமாக நீங்கள் பெரும்பாலும் வந்து எல்லாம் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் இன்கேஸ் யூ கேன் கலெக்ட் வாட்டர் சாம்பிள்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். கார்பரேஷன் வாட்டர் பெரும்பாலும் வந்து ஒரே பேராமீட்டரோட தான் இருக்க போகுது. பட் ஸ்டில் அதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கான்றது கூட அனலைஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் போர்வெல் வாட்டரில் வந்து சப்போஸ் இஃப் யூ ஆர் லிவிங் க்ளோஸ் டு ஒரு ட்ரிப்ளிகன் மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்கீங்கன்னா யூ ஆர் லிவிங் க்ளோஸ் டு சி, கோஸ்டல் ஏரியாவுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கோம். ஸோ அங்கே வந்து டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸோடைய ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ இருக்குது, கால்சியம் மெக்னீஷியம் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கும், இஃப் யூ ஆர் லிவிங் இன் அ இன்டீரியர் பிளேஸ் லைக் யூ ஆர் அவே ஃப்ரம் சி அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து இட் வில் கிவ் அ பிக்சர் அபவுட் அவர் சரௌண்டிங். நம்ம லொக்காலிட்டியில் என்ன மாதிரி கெமிக்கல் கண்டாமினன்ஸ் வந்து வாட்டரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம்.
தென் தமிழ்நாட்டில் நீர் மற்றும் சுகாதார சவால்கள் இது சார்ந்த சில இன்டர்வென்ஷன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல்லையும் நடக்குது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் தமிழ்நாடு நீர் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர் செக்யூரிட்டி மிஷன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தென் வறண்ட நிலப்பகுதிகள் எங்கெங்கெல்லாம் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கீழே இருக்கும் அந்த பகுதிகளில் வந்து வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் அதனால வந்து பீப்புள் ஆக்சுவலாக பெனிஃபிட் ஆகிறாங்களா அப்படின்னு கூட நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இது சர்வே பேஸ்ட் ப்ராஜெக்ட், இது அனாலிசிஸ் பேஸ்ட் இல்லை. ஸோ சர்வே பேஸ்டு ப்ராஜெக்ட்னு சொன்னால் மினிமம் 100 சாம்பிள் சைஸ் நம்ம எடுக்கணும். ஸோ 100 சாம்பிள்ஸ்னால் 100 டிஃப்ரெண்ட் ரெஸ்பாரண்ட்ஸ். 100ன்னு பெரிய லார்ஜ் நம்பர் நினைக்கிறோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருன்னு கணக்கு பண்ணோம்னா 10 டேஸில் நமக்கு வந்து இந்த சர்வே பேஸ்டு ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து we should spend a lot of time on framing the questions. என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஒரு ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஏஜ், தென் மேல் ஃபீமேல், இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ். தென் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன மாதிரி வாட்டர் ஆக்சஸ் பண்ணுறாங்க. தென் வாட்டர் பார்ன் டிசீசஸ் ஏதாவது வந்திருக்கா. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேமிங்கில் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணி தென் அதுக்கப்புறம் சர்வே பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ்குள்ளார நீங்கள் போகலாம். இப்போ யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா இப்போ கூட கேட்கலாம், கேட்டுக்கிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல சார், பட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகே. யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா சார்? சொல்லுங்க. லைக் சார், நாங்க ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். அந்த Okay. டாபிக் நாங்க வந்து சேஞ்ச் பண்ணனும். இப்போ சேஞ்ச் மேம் இந்த மாதிரியான queries எல்லாம் at the endல நம்ம பேசலாம் மேம். இப்போ Okay, thank நீங்க டாபிக் ரிலேட்டடா சார் பேசுனதுல ஒரு இப்ப வரைக்கும் பேசுனதுல ஏதாவது இருந்தா நம்ம பேசலாம். இல்ல அதுக்கப்புறம் அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி queries எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் ஃபியூ ஸ்லைட்ஸ் இருக்கு, நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஷின்ஸ்குள்ளார போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸோடைய மெயின் எய்ம் என்னன்னு சொன்னால், நமக்கு வந்து நிறைய யூனிசெஃப் ஆர் WHO ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கார்பரேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே வந்து இந்த வாட்டர் ரிலேட்டட் சானிடேஷனை என்ஷூர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸோடைய எண்ட் யூசர்ஸ் வந்து ஆக்சுவலாக பீப்புளுக்கு உண்மையாக போய் கிடைக்குதா, ஸோ அது கிடைக்குதா கிடைக்கலையா, அப்படி கிடைக்குதுன்னு சொன்னால் அதை பற்றின ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணலாம். தென் கிடைக்கலன்னு சொன்னால் அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சில டூல்ஸ், நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. சில AI டூல்ஸ் கூட இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டா 100 சாம்பிளுக்கு நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்கன்னா அது இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதில் நம்ம கிராஃபிக்கலாக நம்ம சில விஷயங்களை கொண்டு வந்தோம்னா வில் கெட் அ லாட் ஆஃப் நியூ டீட்டெயில்ஸ் அபவுட் அவர் லொக்காலிட்டி. ஸோ இந்தியாவின் நீர் தரம் மற்றும் மாசுபாட்டு குறித்த பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். நைட்ரேட் வந்து வாட்டரில் இருக்கிறத பார்க்குறோம். தென் சில டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் லைக் ஹெவி மெட்டல்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். ஹெவி மெட்டல்ஸ்னா லெட், கேட்மியம், மெர்க்குரி, இந்த மாதிரி சில ஹெவி மெட்டல்ஸ் மிக்ஸ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டு பிளேசஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு பவர் பிளான்ட் இருக்கோ, உதாரணத்துக்கு சென்னையில் நமக்கு நியர்பை பவர் பிளான்ட்லாம் எண்ணூர் பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட். இப்போ தெர்மல் பவர் பிளான்ட்ஸில் நமக்கு வந்து கோல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கோல் யூஸ் பண்ணி பர்ன் பண்ணும்போது there is a possibility that trace amount of mercury which is present in the coal can actually contaminate the groundwater. ஸோ கிரவுண்ட் வாட்டரில் மாசுபாடு நடக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏரியாஸில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இண்டஸ்ட்ரி இருக்கிற ஏரியாஸில், பவர் பிளான்ட்ஸ் இருக்கிற ஏரியாஸில். ஸோ அதை பற்றின அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய கண்டாமினன்ட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி அது மூலிமா வந்து நம்ம சில கன்க்ளூஷன்ஸ்க்கு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டாக்ஸிக் மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு யூ கேன் ஆக்சஸ், இப்போ சென்னையில் இருக்கிறதுனால there are facilities available in
there are facilities available in CLRI, facilities available in IIT Madras. So இந்த மாதிரி or Anna University, or you can also take AC Tech campus. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கேம்பஸ் இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளாரே. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்ல நம்ம வந்து இந்த அட்வான்ஸ்டு அனாலிசிஸ் பண்றதுக்கு ஹெவி மெட்டல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பிளேசஸ் ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸை காண்டாக்ட் பண்ணி நாம வந்து அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்போட இந்த விஷயங்களை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். தென் இந்த நிலத்தடி நீர் அது வந்து ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். அதாவது போர்வெல் வாட்டர்ல இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எடுக்கலாம். அதாவது நம்ம ஸ்கூல் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்ல நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய போர்வெல்னுடைய வாட்டர்ல என்னென்ன கண்டாமினன்ஸ் இருக்கு. தென் நியர்பை பிளேசஸ்ல ஒரு நம்ம மேப் எடுத்துட்டோம்னா ஒரு 10 ஸ்ட்ரீட்ஸ் ஆன் த நார்த் சவுத் எந்தெந்த டைரக்ஷன்ஸ்லாம் ஒரு 10 ஸ்ட்ரீட்ஸ்ல வெவ்வேறு இடங்கள்ல சாம்பிள் கலெக்ட் பண்ணி ஸோ எப்படிலாம் வேரி ஆகுது, வாட்டர்னுடைய குவாலிட்டி வந்து எப்படி வேரி ஆகுது, கெமிக்கலாக எப்படி வேரி ஆகுது, பயாலஜிக்கலாக எப்படி வேரி ஆகுது, ஸோ அப்படி வேரி ஆகுதுன்னா ஏன் வேரி ஆகுது அப்படின்றதுக்கான சில டிஸ்கஷன்ஸையும் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல கொண்டு வரணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆல்ரெடி சில டேட்டா வந்து அவைலபிளாக வச்சுருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்ல வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வாட்டர் போர்டு இருக்கு, மத்திய நிலத்தடி நீர் வாரியம்னு இருக்கு. ஸோ அந்த நிலத்தடி நீர் வாரியத்தில் வந்து இந்த மாதிரி சில டேட்டா இருக்கு. அதாவது எந்தெந்த ஏரியாலாம் வாட்டர் கண்டாமினேஷன் இருக்குன்றதுக்கான டேட்டா இருக்கு. ஸோ நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டாவும் அந்த டேட்டாவிலையும் கம்பேர் பண்ணி சில விஷயங்களை கூட நம்ம ப்ராஜெக்ட்ல நம்ம எழுதலாம். ஸோ நீர் சுத்திகரிப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரும்பாலும் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸை நம்ம பயன்படுத்துகிறோம். தென் நம்ம வேற என்ன யூஸ் பண்ணுறோம்னா குளோரினேஷன் யூஸ் பண்ணுறோம் பயாலஜிக்கல் கண்டாமினன்ஸை கில் பண்ணுறதுக்காக. ஸோ குளோரினேஷன் எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. இப்போ கார்பரேஷன் வாட்டரில் குளோரினேட்டட் வாட்டர் வருது. இப்போ குளோரினேட்டட் வாட்டரில் நமக்கு வந்து ஸ்டில் பயாலஜிக்கல் கண்டாமினன்ஸ் இருக்கா, அதில் ஏதாவது வைரஸ் பாக்டீரியாவுடைய சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கா அப்படின்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். தென் யூவி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாங்க நிறைய இடங்கள்ல. ஸோ யூவி ட்ரீட்மெண்ட்ல நமக்கு அது பண்ணுறதுனால எவ்வளோ சேஃபாக வாட்டர் வந்து இருக்குன்றதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். தென் பப்ளிக் வாட்டர் டேங்க்ஸ், வாட்டர் டேப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பப்ளிக் வாட்டர் டேங்க் இருக்குன்னு சொன்னால் அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ நாளைக்கு ஒரு அதை க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாடியில் நம்ம காண்டாக்ட் பண்ணோம்னா அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க அதை ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு ஒரு க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணி அதை குளோரினேட் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து காமனாக டிஸ்பிளே பண்ணணும் ஆக்சுவலாக அந்த டேங்க்குக்கு வெளியில். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, ஸோ இது வந்து எவ்வளோ பீப்புள் வந்து இந்த டேங்கை நம்பி பக்கத்தில் இருக்கிறாங்க, ஸோ அந்த டேங்க்லேருந்து எவ்வளோ பேருக்கு சப்ளை போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து ப்ராஜெக்டில் கொண்டு வந்து அனலைஸ் பண்ணலாம். தென் இன்கேஸ் வந்து ஒரு பயாலஜிக்கல் கண்டாமினன்ட் லைக் ஃபீக்கல் மேட்டர் கண்டாமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் லைக் ஜல் ஜீவன் மிஷன் ஒரு மிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது, தமிழ்நாட்டிலையும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ அந்த ஸ்கீமில் வந்து இன்கேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குன்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பெனிஃபிஷியரிஸ்க்கு ஆக்சுவலாக போய் கிடைக்குதா, அது மாதிரி வந்து வேறு ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வராங்க. ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து என்ஜிஓஸோட டைப் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ அந்த என்ஜிஓஸ் டைப் பண்ண ஸ்கீம்ஸில் ஆக்சுவலாகவே பீப்புளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் உடைய அனாலிசிஸ். தென் வாட்டர் எய்ட், சுலப் இன்டர்நேஷ்னல், இவங்க எல்லாமே வந்து நிறைய என்ஜிஓஸ். ஸோ இந்த என்ஜிஓஸ்னுடைய ஹெல்ப்போட சில வாட்டர் ரிலேட்டட் இன்டர்வென்ஷன் சானிடேஷனில் பண்ணிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக பெனிஃபிட் இதில் நிறைய நேரங்களில் வந்து என்ஜிஓஸ்னுடைய இன்டர்வென்ஷன் பாசிட்டிவ் எஃபெக்டும் இருக்கலாம். அதாவது எஃபெக்டிவாக ஒரு இடத்த வந்து அவங்க வந்து பெனிஃபிஷரிஸ்க்கு அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுத்துருக்கலாம். சம்டைம்ஸ் இட் மே ஆக்சுவலி நாட் ரீச்சிங் த இன்டெண்டட் பீப்புள். ஸோ இந்த பிரச்சனைகள்ல எல்லாம் இருக்கலாம். ஸோ இது குறித்தான ஒரு ஆய்வுகளும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ சுகாதாரம் மற்றும் சுகாதார பழக்க வழக்கங்களை மேம்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்,
நம்ம உதாரணத்துக்கு இப்போ வந்து எத்தனை பேர் வந்து நம்ம இப்போ சுகாதாரம்னு சொல்லும்போது நம்ம வந்து எகெயின் வாஷிங் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங், இந்த பழக்க வழக்கங்கள் வந்து எவ்வளோ மாணவர்கள் மத்தியில் இருக்குது. அப்புறம் வந்து ஃபுட் குக் பண்ணிட்டு நம்ம வந்து கொண்டு வரோம். வாட்டர் பாட்டில்ஸில் கொண்டு வரோம். ஸோ வாட்டர் பாட்டில்ஸ்னு சொல்லும்போது தான் எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ஸோ காப்பர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடித்தோம்னா நமக்கு வந்து ஜேர்ம்ஸ்லாம் அதில் இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பி நிறைய வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்குறாங்க. பட் அதில் ஆக்சுவலாக ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தேர் இஸ் நோ பிக் டிஃப்ரென்ஸ். ஏன்னா காப்பர் பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் பாட்டிலில் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம், இப்போ நியூ ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் இல்லை வேற என்ன மெட்டல் பேஸ்ட் பாட்டிலாக இருந்தாலும் அதில் பெரிய வேரியேஷன்ஸ் இல்லைன்றது தான் நமக்கு சயின்டிஃபிக் ஃபைண்டிங்ஸ் வந்து சொல்லுது. பட் வெரி ஃபியூ ரிசர்ச் ஆர்டிகல்ஸில் நமக்கு வந்து அதை பற்றின ஒரு ஸ்பைக்டு டேட்டா கொடுத்துருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய அன்சைன்டிஃபிக் ஐடியாஸ் வந்து ப்ராபகேட் பண்ணப்படுது. இந்த அன்சைன்டிஃபிக் ஐடியாஸ் குறித்து நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். உதாரணத்துக்கு வாட்டர் பேஸ்டு மூட நம்பிக்கைகள் என்னென்ன இருக்கு, அதாவது வாட்டரை சார்ந்து நமக்கு வந்து தண்ணியில் உதாரணத்துக்கு தெர் ஆர் சம் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். ஸோ அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸோட இல்லைன்னா அன்சைன்டிஃபிக் ஐடியாஸோட சில விஷயங்கள் வந்து இந்த டிசீசஸ்லாம் க்யூர் ஆகும், இந்த இந்த வாட்டரை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த டிசீசஸ் எல்லாம் க்யூர் ஆகும் அப்படின்ற மாதிரி சில அன்சைன்டிஃபிக் ஐடியாஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் இல்லை அன்சைன்டிஃபிக் ஐடியாஸ் இருக்குன்னு சொன்னால் அது குறித்தான ஒரு ப்ராஜெக்ட்ஸும் கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ எல்லாமே நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இருக்கக்கூடிய லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சுன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இப்போ நான் சில டாபிக்ஸ் இங்கே கொடுக்குறேன். உதாரணத்துக்கு நம்ம வாட்டரில் இருக்கக்கூடிய அயான்ஸ் இதெல்லாம் தமிழில் போட்டிருக்கேன் நான். பட்டு அது இது தமிழ்நாடு முழுக்க போகுதுன்றதுனால இப்படி தமிழில் போட்டிருக்கேன். ஸோ வாட்டரில் இருக்கக்கூடிய அயான்ஸ் அனலைஸ் பண்ணுறதே ஒரு ப்ராஜெக்டாக நம்ம எடுக்கலாம். யூஸ்வலாக நம்ம அயான்ஸ் நம்ம எது சொல்கிறோம்னா கால்சியம், மெக்னீஷியம், அதனுடைய கண்டென்ட், தென் சல்ஃபேட்ஸ், குளோரைட்ஸ், அதில் இருக்கக்கூடிய அயான்ஸ். ஸோ வெவ்வேறு அயான்ஸ் வந்து வாட்டரில் இருக்குது. ஸோ அந்த அயான்ஸினுடைய அளவு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், குவான்டிடேட்டிவ் ப்ராஜெக்ட். குவாலிட்டேட்டிவ் ப்ராஜெக்ட்டை முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை குவான்டிடேட்டிவாக நம்ம வந்து பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கலாம். குவாலிட்டேட்டிவ்னு சொல்லும்போது என்னென்ன அயான்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சோன்னா அது குவாலிட்டேட்டிவ். எவ்வளோ ப்ரொப்போர்ஷனில் இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா அது குவான்டிடேட்டிவாக நமக்கு டேட்டா கிடைக்கும். தென் நம்ம கார்பரேஷனில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் டேங்க்ஸ் நான் சொன்னேன்ல, இந்த வாட்டர் டேங்க்ஸில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கண்டாமினன்ஸ், கெமிக்கல் கண்டாமினன்ஸ். தென் மழை காலத்தில் இப்போ நம்ம ரெய்னி சீசனில் இருக்கோம், வெரி ஆப்ட் டைம் டு டூ ரிசர்ச் ரிலேட்டட் டு வாட்டர் கண்டாமினேஷன். ஸோ அதில் இப்போ வந்து நிறைய பிளேசஸில் வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்குது. கண்டினியூஸாக மழை பெய்யறதுனால நமக்கு வந்து வாட்டர் ட்ரைனேஜ் வந்து ட்ரெயின் ஆகிறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதனால வந்து என்னென்ன நியூ டிசீசஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ ஒரு டிசீசஸ், தேர் ஆர் செட் ஆஃப் டிசீசஸ், நிறைய வாட்டர் பார்ன் டிசீசஸ் இருக்குது. ஸோ அந்த டிசீசஸில் ஏதாவது ஒன்று நம்ம ரெஸ்பாண்டன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்களா. ஸோ அது பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு பார்க்கும்போதே நம்ம அடிஷ்னலாக இன்னொரு எக்கனாமிக் டேட்டாவும் கலெக்ட் பண்ணலாம். என்னென்னா எவ்வளோ அவங்க அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபேமிலியோடைய பட்ஜெட்டில் ஒரு 30,000 இன்கம் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் எவ்வளோ ப்ரொப்போர்ஷன் ஹெல்த்துக்காக செலவு பண்ணுறாங்க. அது வந்து இந்த மாதிரி ரெய்னி சீசனில் வந்து எப்படி ஸ்பைக் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் கூட நம்ம வந்து ஒரு சர்வே பேஸ்ட் ப்ராஜெக்டில் நிறைய கண்டுபிடிக்கலாம். தென் நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய சுகாதாரம் பிளேசஸை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே சானிடைஸ்ட் பிளேசஸாக இருக்கா, இதை பற்றின ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். தென் நம்ம இருக்கக்கூடிய பிளேஸில், அதாவது பிளேஸ்ன்னு நான் சொல்கிறேன்னா நம்ம இருக்கக்கூடிய வார்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம இருக்கக்கூடிய இந்த கார்பரேஷன் லொக்காலிட்டி டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜோன்ஸில் கூட நம்ம ஒரு லார்ஜர் ஏரியாவில் அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்றதை கம்பேர் பண்ணலாம். தென் சுகாதார கட்டமைப்புகள்னு பார்த்தோம்னா இப்போ வாட்டர் போர்ன் டிசீசஸ் வந்துச்சுன்னு சொன்னால் எங்கே பீப்புள் போகிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரைவேட் கிளினிக் போகிறாங்களா, இல்லை நியர்பை ப்ரைமரி ஹெல்த் சென்டர் போகிறாங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்களா, இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்களா. ஸோ இது பற்றின ஒரு அனாலிசிஸ் கூட நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டாக இதில் கொண்டு வரலாம். தென் நம்ம ஊரில் உள்ள பொது கழிப்பிடங்களின் நிலை. ஸோ பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இடங்களில்
பயன்படுத்த முடியாத நிலைகளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பப்ளிக் டாய்லெட்ஸினுடைய சானிடேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். அதெல்லாம் அப்படி இருக்குன்னு சொன்னால் அதுக்கான காரணங்கள் என்ன, அதை வந்து சரி பண்ணுறது அதாவது முயற்சிகள் நடந்திருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். தென் சுகாதாரம் குறித்த மக்களின் விழிப்புணர்வு. இப்போ வாட்டர் ரிலேட்டடான டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுனாலே வந்து அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ உடல் சூடு, உடல் குளிராக இருக்குது அப்படின்னு ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ நமக்கு வரக்கூடிய நோய்கள் பெரும்பாலும் எதனால் வருதுன்னா மைக்ரோ ஆர்கானிசம்னால வருது. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால தான் வருது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் உடல் சூட்டுனால டயரியா வருது அப்படின்னு சில பேர் நம்பினாங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ஃபால்ஸ் பிலீஃப். ஸோ அப்போ அந்த விஷயங்களை கொடுத்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணலாம். இது எல்லாமே வந்து விழிப்புணர்வை நோக்கி நம்ம வந்து இந்த ரிலேட்டடான சில சர்வே பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் இது வரைக்கும் ப்ரெசென்ட் பண்ணது. நான் ஒரு ப்ரீஃபாக ஒரு அவுட்லைன் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நான் என்ன ப்ரெசென்ட் பண்ணேன்னா, இனிஷியலாக வந்து வாட்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், வாட்டர் வந்து எவ்வளோ லைஃபோட இன்றியமையாத கலந்துருக்கு, குறிப்பாக வந்து மனிதர்களுடைய லைஃபோட எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கலந்துருக்குன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கிராஜுவலாக வந்து நம்ம சானிடேஷன், பப்ளிக் ஹெல்த் அதனுடைய டேட்டா நிறைய பார்த்தோம். தென் அதுவும் வாட்டர் அண்ட் சானிடேஷனும் எப்படி லிங்காக இருக்குன்ட்டு பார்த்தோம். தென் ஃபைனலாக வந்து வாட்டரில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸ், தென் வாட்டரில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ், தென் நான் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ், தென் யூனிசெஃப் அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸோட இன்டர்வென்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து லோக்கல் பெனிஃபிஷரிஸ்க்கு வந்து சேருதா இல்லையா, இந்த ஆஸ்பெக்டில் தான் நான் உங்களுக்கு இவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ இது சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இனிமேல் கேட்கலாம்.